உள்ள வரலாமா சார்? இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. என்ன பண்ணலாம்? வாங்க வாங்க. ஹலோ சார். உட்காருங்க. உட்காருங்க. சார், இவங்க தான் நான் சொன்னவங்க. இந்தாங்க சார், ஷூரிட்டி டாக்குமெண்ட்ஸ். ஓகேவா? நீங்க உங்க ப்ரூஃப் கொடுங்க. இந்தாங்க சார். வாசு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆக்சுவலி நேத்து நான் உங்களை வர சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரி, நீங்க நேர்ல வந்ததுக்கு அப்புறம் அதை சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். இப்போ நம்ம பேங்க்ல புதுசா அக்கவுண்ட் ஓபன் பண்ணி லோன் கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சார். நீங்க சொல்றது புரியல சார். இவங்களுக்கு நம்ம பேங்க்ல லோன் கொடுக்க முடியாது சார். என்ன சார் சொல்றீங்க? நேத்து கேட்டதுக்கு தாராளமா பண்ணிக்கலாம். நீங்க நம்ம பேங்க் ரெகுலர் கஸ்டமர். அவங்களுக்கு நீங்க ஷூரிட்டி மட்டும் கொடுத்தா போதும்னு சொன்னீங்க. இப்ப மாத்தி பேசுறீங்க. மாத்திலாம் பேசல சார். நேத்து சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு சொல்றேன், அவ்வளவுதான். என்ன சார் ஈஸியா சொல்றீங்க? இவங்க எவ்வளவு நம்பிக்கையோட வந்திருப்பாங்க. அதுவும் இல்லாம நீங்க சொல்ற காரணம் ரொம்ப தப்பா இருக்கு. உங்களுக்கு தேவை நீங்க கொடுக்கிற அமௌண்ட்டுக்கான ஷூரிட்டி. அது நான் கொடுக்கறேன் சார். 5 லட்சம் ரூபாய் லோனுக்கு 25 லட்சம் ரூபாய் டாக்குமெண்ட் இதுல இருக்கு. பத்தாதுன்னா எம்டி செக் லீஃப் அதுல சைன் பண்ணி கூட தரேன். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அப்படி இல்ல வாசு, முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு பணம் கொடுத்து நாங்க மாட்டிக்க கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, உங்க நல்லதுக்கும் சேர்த்து தான் பேசுறேன். ஏன் நல்லத பத்தி எல்லாம் நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியா இருக்கு. லோன் கொடுக்க முடியுமா முடியாதா? இல்ல வாசு, அது பாசிபிள் இல்ல. நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது சார். மத்தவங்க சொல்றதை நம்புவீங்க, டாக்குமெண்ட்டை நம்ப மாட்டீங்க. எப்பவுமே பேங்க்ல பொதுவா சத்தியத்தை விட பத்திரத்தை தான் நம்புவீங்க. இப்ப என்ன சார் இது புது பழக்கம்? அவங்க உங்களுக்கு முக்கியம்தான். அத உங்களோட பர்சனல் லைஃப்ல வச்சுக்கோங்க. ஆபீஷியலா அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. சார், நீங்க எங்க கிளையண்ட், அதனால உங்களை உட்கார வச்சு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க சார். நான் ரூல்ஸ் படி தான் நடந்துக்கிறேன். அப்படியா? நீங்க ரூல்ஸ் படி தான் நடந்துக்கிறீங்களா? நீங்க மட்டும் இப்ப இவங்களுக்கு லோன் கொடுக்கலனா நான் உங்க பேங்க்ல இருக்கிற என் அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்றேன்னு ரீஜனல் மேனேஜருக்கு ஒரு மெயில் பண்றேன். காரணம் கேட்பாங்க சார். அப்ப நான் விலாவரியா சொல்லிக்கிறேன். அப்ப புரிஞ்சுப்பாங்க உங்களை நல்லா. என்ன சார், என் அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ரீஜனல் மேனேஜர் கிட்ட பேசவா?